வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் மாங்காய் ஒரு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் கடுகும் நல்லா வறுத்துட்டு ஆறினோடனே மிக்ஸி ஜார் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாங்காவை பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பும் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பொடியும் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவருக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா பேனில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஊற வச்ச மாங்காவை சேர்த்துக்கோங்க. இந்த ஊறுகாய்க்கு எண்ணெய் அதிகமாக தான் இருக்கணும், அப்போ தான் ஊறுகாய் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்லா ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு இன்னும் 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிங்கன்னா மாங்காய் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இது நல்லா கலரிட்டு இறக்கிட வேண்டியது தான். நல்லா ஆறின உடனே காற்று போகாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.